ஐயாவை பாம்பு குத்துற மாதிரி கனவு வருது. இப்படி ஒரு கெட்ட கனவு, அதுவும் சின்ன ஜமீன் ஐயாவோட பிறந்த நாள் அன்னைக்கு வருதே. ஐயோ கடவுளே, அவரு நல்லா இருக்கணும். சாமி வனதுர்கா, அவரை காப்பாத்து. ஷோ, இந்த கனவு வந்ததுல இருந்து மனசே சரியில்லை. எதுக்கும் வனதுர்கா கோயிலுக்கு போய் சீட்டு எழுதி போட்டு சாமி கும்பிட்டு வரதுதான் நல்லது. பொன்வண்டு, உன் சின்ன ஜமீனிற்காக வனதுர்கை அம்மன் கிட்ட வேண்டுகிறாயா? போ, உன் பின்னால் வருகிறேன். நீங்கள் இருவரும் ஒரு துணியை எடுத்து வாயையும் மூக்கையும் சேர்த்து கட்டிக் கொள்ளுங்கள். எதற்காக கட்ட வேண்டும்? அதுவும் அவர்கள் மட்டும்? குமாரராஜா, இந்த யாகம் விசேஷமான ஒன்று. எச்சிலோ அல்லது மூச்சு காற்றோ இதில் பட்டுவிடக் கூடாது. அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. பூஜையின் மொத்த பலனும் உங்களை போன்ற ஜமீனுக்கு போய் சேர வேண்டும். உங்களுக்காகத்தான் இப்படி செய்கிறேன். குமாரராஜா, யாகம் முழுமை பெறாமல் நீங்கள் எழுந்து செல்லக்கூடாது. அமருங்கள். குமாரராஜா, தயவு செய்து இன்று ஒரு நாள் நாங்கள் சொல்வதை கேள். இது உன் நன்மைக்காகத்தான் செய்யப்படுகிறது. அப்படி இருக்க நீ இல்லாமல் எப்படி? உட்கார். எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவில்லை. இந்த யாகம் மந்திரம் எல்லாம் எதற்கு? இங்க பார், நம்ம குடும்பத்துக்கும் சொத்துப்பட்டுல இருக்கிற ஊர்களுக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் பண்ற யாகம் இது. அது தெரியாம திரும்ப திரும்ப தவறா பேசாது. இங்க பாருங்கப்பா, நீங்க இந்த கொடுவன் பேச்சை கேட்டு பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. குமாரராஜா, தொடர்ந்து உன் அதிருப்தியை உன் தந்தையாரிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறாயா? எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். 9 உலோகத்தால் செய்த இந்த வசிய காப்பு உன் கைகளுக்கு என் மகள் மோகினி மூலமாக வந்து சேரும். அதன் பின் நீ என் மகளுக்கு அடிமையடா. அதே நேரத்தில் உன் தந்தை பெரிய ஜமீனுக்கும் அந்த வசிய காப்பை மாட்டி விடுவேன். அதன் பிறகு உன் தந்தை எனக்கு அடிமை. இனி உங்கள் வம்சமே எங்களுக்கு அடிமையாக மாறிவிடும். அதன் பிறகு இந்த அரண்மனை, சொத்து, பதவி அனைத்தும் எங்கள் வசம். அதுவரை நீ என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள், எனக்கு கவலை இல்லை.
அம்மா வனதுர்கா, சின்ன ஜமீன் ஐயாவுக்கு நீ அம்மா மாதிரின்னு கனவுல சொன்னாரு. ஆனா உன்னை பார்க்கும்போது சரணாகதி அடையறத தவிர வேற வழியே இல்லைன்னு தோணுது. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு இந்த மாதிரி கனவே வந்ததில்ல. இந்த கனவுக்கு பின்னால ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கிற மாதிரி மட்டும் எனக்கு தெரியுது. அது என்னன்னு மட்டும் எனக்கு காட்டி கொடு. நீதான் அவரோட கொலசாமின்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, சின்ன ஜமீன் ஐயா பேருக்கு நான் சீட் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். அவருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீதான் எனக்கு அதை காட்டி கொடுக்கணும். எனக்கு என்னமோ அரண்மனையில நடக்கிற விஷயம் எதுவும் பிடிக்கல. அந்த கொடுவனும் அவர் பொண்ணும் சரியானவங்களே கிடையாது. ஆனா பெரிய ஜமீன் ஐயா அவங்க பேச்ச கேட்டு அவங்கள ரொம்ப நம்புறாரு. இத்தனை வருஷத்துல அரண்மனையில இப்படியெல்லாம் நடந்ததே இல்லை. ஆனா அந்த கொடுவனை பார்த்தா ஏதேதோ பண்றாரு. அவர் பெரிய ஜமீன் ஐயாவையும் சின்ன ஜமீன் ஐயாவையும் பாக்குற பார்வையே சரியில்லை. ஜமீன் தான் எங்க எல்லாத்துக்கும் கோவில் மாதிரி. பெரிய ஜமீன் ஐயாவும் சின்ன ஜமீன் ஐயாவும் எங்களுக்கு சாமி மாதிரி. எங்க குடும்பத்தை மட்டும் இல்ல, எங்களை மாதிரி பல பேர் குடும்பத்தை வாழ வைக்கிற அவங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. நீ என்னைக்கும் அவங்களுக்கு துணையா இருக்கணும். இங்க பாரு, திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன். சின்ன ஜமீன் ஐயாவுக்கு எந்த ஆபத்து இருந்தாலும் அதை எனக்கு நீ காட்டி கொடு. அவரு பேர்ல தான் இந்த சீட்டை நான் எழுதியிருக்கேன். ஐயோ, சீட்டு போய் விளக்குல விழுந்துருச்சு. அத்தா, அம்மா அம்மா வனதுர்கா, அப்போ எனக்கு வந்த கனவு நிஜம்தானா? சின்ன ஜமீனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரப்போகுதா? என்ன ஆச்சு? இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு காமிச்சு கொடு. இதுக்கு மேல நான் தாமதப்படுத்தினா அங்க தப்பா முடிஞ்சிரும். ஐயோ, கனவுல பார்த்த பாம்பு நிஜத்திலும் வந்துருச்சே. குமாரராஜா, உனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் யாகத்துல போட்டது ஒன்றும் சாதாரண பொருட்கள் இல்லை. உன்னை மயக்கத்துக்கு கொண்டு போகும் மயக்கப்பொடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை சுத்தி என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாத அளவுக்கு உன்னை வசியமாக்குறேன். நீ வசியமாகிற அதே நேரத்துல என் பொண்ணு மோகினி உன் கையில் அந்த வசிய காப்ப போட்டுருவா. அதுக்கப்புறம் நான் நினைச்சது அத்தனையும் நிறைவேறும். நீயும் உன் அப்பனும் எங்க காலை சுத்தி வர்ற செல்ல பிராணியா மாறிடுவீங்க.
நீயா? நானே தான் பொன் வண்டு. என்ன நீ எதிர்பார்க்கலல்ல? என்ன எதுக்காக நீங்க கொத்துனீங்க? நீ வனதுர்கையிடம் என்ன சொல்லி வேண்டினாய்? சின்ன ஜமீன் ஐயாவிற்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்றால் அவர் மீது நான் எத்தனை பிரியம் வைத்திருக்கிறேன் தெரியுமா? நீ யாரு வேண்டுவதற்கு? அவரை நான் மிகவும் விரும்புகிறேன். அவரை காதலனாக நினைத்துக் கொண்டு வாழ்கிறேன். வாழ்ந்தான் அவருடன் தான் என்று உறுதியாக இருக்கிறேன். அதையெல்லாம் கெடுக்க வந்த சதிகாரி நீ. சின்ன ஜமீன் ஐயாவை எப்படியாச்சும் காப்பாத்தணும். சின்ன ஜமீனே வந்தால் கூட இப்பொழுது இந்த ஜமீனை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் நீதான் இந்த மண்ணை விட்டு செல்ல போகிறாயே. உன்னிடம் சொல்வதில் தவறில்லை. அங்கு பூஜையில் வைத்திருக்கும் வசிய காப்பை என் அப்பன் கொடுவன் போட, அதே நேரத்தில் சின்ன ஜமீன் குமார ராஜாவிற்கு நான் வசிய காப்பை அணிவிப்பேன். ஏற்கனவே யாகத்தில் போட்ட அந்த வசிய பொடி மூலம் அரை வசியமாக மயக்கத்தில் இருக்கின்ற அவர்கள் இந்த உலக காப்பை போட்டதும் எங்களுக்கு அடிமையாக மாறிவிடுவார்கள். அதன் பிறகு எங்க சாம்ராஜ்யம்தான். நான் தாலி கட்டி என்றால் சின்ன ஜமீன் என் கழுத்தில் தாலி கட்டுவான். காலில் விழு என்றால் காலிலும் விழுவான். இதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. புரிகிறதா? ஏய், இப்படி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றியே, நீ நல்லா இருப்பியா? ஏய், சாகும் போதே திமிராக பேசுகிறாய். உன்ன என்ன பொன் வந்து நான் கடித்த இடத்தை கீறிவிட்டால் விஷம் வெளியே வந்துவிடும் என்று நினைக்கிறாயா? அது சாதாரண பாம்புக்கு தான் பொருந்தும். நான் மந்திர சக்தியால் இப்படி மாறி உருவெடுத்து வந்தவள். உன் உடம்போடு என் விஷம் 2 கலந்து விட்டது. நீ வெட்டினால் கூட அந்த விஷத்தை திரும்ப எடுக்க முடியாது. அந்த விஷம் ஏறிவிட்டது. நான் போய் சின்ன ஜமீனுக்கு காப்பை போட்டு உடனடியாக விவாகத்தை நடத்துகிறேன். முடிந்தால் அதை நீ ஆவியாக பார்த்துக்கொள். புரிகிறதா? இல்ல இல்ல, என்ன? நீ நினைக்கிறது எந்த காலத்திலயும் நடக்காது. நான் சின்ன ஜமீனை காப்பாத்துவேன். அது மூலமா இந்த ஜமீனையே காப்பாத்துவேன். அவர் கூட என்னால ஒண்ணு சேர முடியாது. ஆனா அது நடக்கிற வரைக்கும் என் உயிர் போகாது. உனக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கிறது. நான் உன்னை கடித்ததால் உன் உடம்பில் புகுந்துள்ள விஷத்தின் வீரியம் தெரியாமல் பேசுகிறாய். நீ அவரை காப்பாற்ற போகிறாயா? சரி, வா. எனக்கு திருமணம் நடப்பதை கண் குளிராக பார். என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. ஆனா அதுக்கு பதிலா சின்ன ஜமீன் ஐயாவை காப்பாத்திரு. அது வரைக்கும் என் உடம்புல உயிர் தங்கறதுக்கான சக்தியை கொடு. அம்மா மோகினி, கொஞ்சம் அங்க பாரு. அப்பனும் மகனும் எப்படி மயக்கத்துல இருக்கிறானுங்க.
நீ சென்று அணிவித்து விடு. ஆம். ராஜா, ம். இந்த காப்பை நீங்கள் என் கையாலும் உங்கள் மகன் குமாரராஜா என் மகள் கையாலும் போட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த ஜமீனுக்கு பெரிய நன்மைகள் ஓ கிடைக்கும். ஓ தாராளமாக. ஏய், என்ன ஆயிற்று? ஒன்றும் இல்லப்பா, நான் பார்த்துக்கிறேன். குமாரராஜா, ஆ, இந்த காப்பை போட்டுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேச நினைக்கிறேன். சொல். தாராளமாக பேச கொடுவா. இந்த நாள் மிக அற்புதமான நாள். ம். உங்கள் மகன் குமாரராஜாவின் பிறந்த நாள். இன்றைக்கே சின்ன ஜமீனுக்கும் என் மகள் மோகினிக்கும் திருமணம் நடத்திவிடலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்ன கொடுவா? இதை நீ என்னிடம் கேட்கவா வேண்டும்? எனக்கு முழு சம்மதம். தாராளமாக நடத்தலாம். குமாரராஜா, உங்கள் அப்பா சொன்னதை கேட்டீர்கள் தானே? உங்களுக்கு என்னை திருமணம் செய்ய விருப்பம் தானே? ராஜா, உங்களைத்தான் கேட்கிறேன். என்னை திருமணம் செய்ய விருப்பம் தானே? ஆ, விருப்பம்தான். பிறகு ஏன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தீர்கள்? அதில்லை மோகினி, நீ எனக்கு இத்தனை அருகாமையில் வந்து நீ என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பமா என்று கேட்டதும் நான் அப்படியே மகிழ்ச்சியில் உறைந்து போனேன். அதனால் பேச வார்த்தைகளின்றி உன் அழகில் மயங்கி அப்படியே இருந்தேன். ரொம்ப நன்றி மகாராஜா. நீ எப்போதோ என் மனதிற்குள் வந்து விட்டாய். இப்பொழுது நடப்பது வெறும் திருமணம் மட்டும்தான்.